பணம் வரும் வழி அப்படிங்கிறது மெயினா 2 தான். நார்த் ஈஸ்ட் நார்த் சென்டர், நார்த் வெஸ்ட் சென்டர். ஒரு வீடுகள்ல இந்த பகுதிகள் எல்லாமே அடபட்டு போச்சு, எந்த விதமான காத்தோ வெளிச்சமோ அது வழியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பணம் வரும் வழிகள் அடபட்டு போச்சு. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தென்கிழக்கு மூலையில அக்னி இருக்க வேண்டிய இடத்துல அக்னி இல்லையோ, அதாவது யார் வீட்டில் சமைக்கிறது இல்லையோ, வெளியில வாங்கி சாப்பிடக்கூடிய ஜொமேட்டோ ஸ்விக்கி பழக்கம் இருக்கோ, அங்கேயும் இந்த கிரெடிட் கார்டோட ஆதிக்கம் இருக்கும். என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வருங்கிறதையும் முன்கூட்டியே கணிக்க முடியும். 100% நோய்களுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டு. தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்ல வரக்கூடிய செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம். இது பெண்களுக்கு மார்பகம் மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட வகையில புற்றுநோய்களை கொடுக்குது. ஏன்னா வடகிழக்குல படிக்கட்டு போட்டா அந்த வீட்டுல ஆண்களுக்கு, அது இளைய ஆண்களுக்கு டூ வீலர்ல போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. சுண்ணாம்பு அடிக்கும் போது அந்த வெள்ளைன்னு அந்த வீடு இருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது அந்த பழைய பதிவுகள் எல்லாம் நீங்கி ஒரு புதுத்தன்மை. மரம் அப்படிங்கிறது குருன்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர் பிரகஸ்பதியோட அம்சம் நிறைஞ்சது. அதுதான் பெரும்பணம். ஒரு வீட்டில் மர வேலைப்பாடுகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அது செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது அறுதிட்டு நான் சொல்லக்கூடிய உண்மை. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல வாஸ்து நிபுணர் நரசிம்மஹரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சார், நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாஸ்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய பேர் வந்து அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் இது வந்து வீடு தான் ப்ராப்ளமா இல்லை நம்மளுடைய ஜாதகம் தான் ப்ராப்ளமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து கடனில் மாட்டிக்குவாங்க. ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கடன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சார்? அப்போது கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான விஷயமா தமிழ் இலக்கியங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போது அது அந்த போரில் கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த தோல்வியை சந்திக்கும் போது ஒரு கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாதவனோட மனசு எப்படி துடிச்சிச்சோ அப்படி துடிச்சுதான் அந்த இலங்கை வேந்தனோட மனசு. அப்போது கடன்கிறது என்னன்னா பேசிக்காகவே கேஷ் ஃப்ளோ, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அதுதான் கடன். இல்லாத ஒரு பணத்தை நம்ம கிட்ட இல்லாத வருமானத்தை வாங்கி நம்ம செலவு பண்ணும்போது அது கடன் சொல்லுவோம். கடன் இல்லாமல் இன்னைக்கு எதுவும் இல்லை. கடனை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்குது. ஆனால் கடன் வாஸ்து ரிலேட் பண்ணும்போது 2 வகையில் சொல்லலாமா. ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டுறதுக்காக வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறத திருப்பி செலுத்த முடியாமல் போகிறது. இல்லை கடன் வாங்கி வீடு கட்டும் பொழுது அது ஒருத்தவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்க, வீடு கட்டி பாதி நிலைமையில நிற்கிறது. ஒருத்தவங்க காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை வாங்கி நம்ம வந்து முழிச்சிடலாம் வீட்டோட வேலையை அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். ஆனால் பாதியிலே நிற்கிது, எனக்கு வர வேண்டிய காசு எதுவுமே வரலை. இது ஒரு வகையான வாஸ்துவில் வரக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று, ஒரு வீடு கட்டி போனதுக்கு அப்புறமா எனக்கு கடனில் நான் மாட்டிக்கினேன். அதாவது கடன் அப்படிங்கிறது என்னைக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா அதை நம்ம திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுதுதான். புரியுதுங்களா? முதல் விஷயம் கடனே கிடைக்க மாட்டேங்குது. 2வது விஷயம் வாங்கின கடன் தான் திருப்பி கொடுக்க முடியும். இது 2ம் வேற வேற. அப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக நான் கடன் எதிர்பார்த்திருந்தேன், பாதியில எனக்கு கடன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அது மேக்சிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 கான்செப்ட்ல தான் நிற்கும். இந்த வடமேற்கு மூலை நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்குல்ல, இது வாயுன்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப சூட்சமமான விஷயம். இதுதான் ஒரு வீட்டோட மொபிலிட்டி, ரொட்டேஷன். காற்று என்ன பண்ணும்? காற்று இன்னைக்கு இங்கே இருக்கும், நாளைக்கு பக்கத்து ஊருக்கு போகும், பக்கத்து நாட்டுக்கு போகும், திருப்பி இங்கே வரும். சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது காற்று தான். புரியுதுங்களா? இந்த பஞ்சபூதத்தில் வீட்டில் அந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வாயுவம் தான் மணி ரொட்டேஷனை குறிக்கக்கூடியது.
வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வாயுவம் ரொம்ப முக்கியமாக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வியாபாரம் எல்லாமே சரக்கு வெளியே போகணும், காசு உள்ளே வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தானே. அப்போது இந்த வாயுவத்தில் ஏதாவது குற்றங்கள் நம்ம செய்யும் பொழுது தான் அது வீடு கட்டுறதுக்கே காசு இல்லாமல் நிற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஷயம் தான் அதில் பண்ணுவோம். ஓகே. முதல் விஷயம், வாயுவத்தில் உள் படிக்கட்டுகள் போகிறது. அந்த இடம் வந்து ஈசான்யத்துக்கு அப்புறமா ரொம்ப வீக்கான கார்னர் அப்படிங்கிறது வாயுவம் தான். சொல்லப்போனால் ஈசான்யத்துக்கு ஈக்குவலாகவே சொல்லலாம். எப்படி வந்து ஈசான்யத்தில் வெயிட்டு போடக்கூடாதோ அதுக்கு ஈக்குவலாக வாயுவத்தையும் நம்ம வெயிட்டு போடாமல் தான் வச்சுருக்கோம். அப்போது வாயுவத்தில் உள் படிக்கட்டுகள் கட்டும் பொழுது அங்கே வந்து மொபிலிட்டி, கேஷ் மொபிலிட்டி கண்டிப்பாக நிற்கிறது. 2வது, வாயுவத்தில் வடமேற்கு வடக்கு பக்கமாக தெருக்குத்தோ தெருத்தாக்கமோ வருது. நார்த் வெஸ்ட் நார்த் அது வந்து ஒரு நீச்ச பகுதி. அதில் வந்து ஒரு தெருக்குத்தோ தெருத்தாக்கமோ வர்றது அப்படிங்கிறதும் நமக்கு மணி ரொட்டேஷனை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணும். 3வது, அங்கே வந்து வடமேற்கு வடக்க இழுத்துறது. ஒரு பக்கமாக அதை இழுத்து நம்ம கட்டும் பொழுதும் இல்லை அதை கட் பண்ணிடுறது. நார்த் ஈஸ்ட் நார்த்தை இழுத்து நார்த் வெஸ்ட் நார்த்தை கட் பண்ணிடுறது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து நமக்கு அந்த வீட்டோட கட்டவே முடியாத அளவுக்கு மணியை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க கடன்ல மாட்டுறாங்க அப்படின்னா அது வந்து 2 விஷயம். முதல் விஷயம், அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பணம் வரும் வழிகளை பூரா நம்ம அடைச்சிடுறது. ஓகே. கடனை வாங்குறோம், செலவு பண்ணுறோம், அதை திருப்பி கட்டுறதுக்கு வெளியிலேருந்து நமக்கு வரவுன்னு வந்தால் தானே கட்ட முடியும். அப்போது அந்த வரவு எந்தெந்த வழிகளில் வரணுமோ அந்தந்த வழிகளை பூராமே நம்ம அடைக்கும் பொழுது அதுவும் ஒரு பெரிய கடனில் கொண்டு போய் மாற்றுறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சுருக்கோம். அப்போ அது என்னென்ன இடங்கள்னா நம்ம வைக்கிறதே சொல்லியிருக்கோம். பணம் வரும் வழி அப்படிங்கிறது மெயினாக 2 தான். ஒன்று நார்த் ஈஸ்ட் நார்த்து, நார்த்து சென்டர், நார்த் வெஸ்ட் வெஸ்ட், வெஸ்ட் சென்டர். ஒரு வீடுகளில் இந்த பகுதிகள் எல்லாமே அடபட்டு போச்சு, எந்த விதமான காத்தோ வெளிச்சமோ அது வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பணம் வரும் வழிகள் அடபட்டு போச்சு. ஓகே, சரிங்களா? ஆனால் இந்த கடன் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது 2 முறை. கடன் வாங்குறது தவறு கிடையாது. கடன் கிடைக்கல அப்படின்னாலும் கடன் கிடைக்க வைக்கிறது அவசியமாக மாத்துறது. திருப்பி கொடுக்கறதுங்கிறது எப்ப திருப்பி கொடுப்போம்? வரவுங்கிறது வந்தா கடனை திருப்பி கொடுப்போம், ரைட்டுங்களா? வரவை அடைக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள், பணம் வரும் வழிகளை அடைச்சிடுறது. ஆனா பணத்தை வாங்க வைக்கிறது, லிக்விடேட் பண்ணி ஒரு கேஷை கையில கடனை வாங்க வைக்கிறதுங்கிறது அதோட சூட்சமங்கள் சவுத் ஈஸ்ட் அக்னிலையும் சவுத் வெஸ்ட், நமக்கு கன்னிமுலை, நிருதி, நிரோபாரம் சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னர். இது 2களில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது வர வேண்டிய வரவுகள் அந்த வழிகள் ரொம்ப சின்னதாகவும் இந்த பக்கம் ஓட்டைகள் பெருசாகவும் இருக்கும்போது நிறைய கடன் வாங்குவோம், திருப்பி செலுத்த முடியாத சில சூட்சமங்கள்ல போய் மாறி. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரியான பாதிப்புகள் ஒருத்தருக்கு இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டு பழக்கம் வந்து எல்லோருக்குமே வந்துருச்சு. ஸோ இதனாலையும் இந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா தான் இந்த கிரெடிட் கார்டுனாலையும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்க. அது தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட். அது கிரெடிட் கார்டு மேக்சிமம் எதுக்கு வாங்குறாங்கம்மா நீங்க சொல்லுங்களேன். ஸோ கடன் வாங்கி ஆடம்பர செலவுக்கு. கடன்கிறது நம்ம போய் ஒரு பேங்க்ல நமக்கு தேவைக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கடன். இல்லை நம்ம போய் வீடு கட்டுறதுக்காக ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறோம்னா கடன். நம்ம போய் ஒரு இதில் ஜொல்லை வச்சு ஜொல் லோன் வாங்குறோம், ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா அது கடன். இன்னைக்கு கிரெடிட் கார்டு எப்படின்னா அது ஒரு ஆடம்பர செலவுக்கான விஷயமே. கிரெடிட் கார்டில் என்ன ஒரு ஹூக் வைக்கிறாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் நமக்கு ஆஃபர் கிடைக்குது. இது ஒரு விஷயத்துக்காகவே தான் எல்லாம், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வாங்குறோம் கிரெடிட் கார்டு. இன்னைக்கு பல பேர் ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறதுக்குன்னா, ஒரு வியாபாரத்தில் கடனுக்காக நம்ம காசு வாங்கி ரொட்டேட் பண்ணுறதுக்காக யாரும் கிரெடிட் கார்டு இன்னைக்கு வாங்குறது இல்லைம்மா. கிரெடிட் கார்டோட பயன் என்ன? அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குனீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கம்மியாகும். அதை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் இன்னைக்கு கூட நான் சேல் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆடம்பர விஷயங்களை செலவு பண்ணி கடன் வாங்கி வாங்க வைப்பது சுக்கிரன். இது எல்லாம் தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய இது எல்லாம் பாருங்க மின்சார பொருட்கள். மின்சார பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர். அது ஆப்பிள் ஐபோனா இருக்கட்டும், சாம்சங் ஃபோன்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இதுக்காகத்தான் மெயினாக நம்ம இதை வாங்கி யாரும் கோல்டு வாங்குறது இல்லை. கண்டிப்பாக
அதுனா இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி பண்றதுக்காக யாரும் கிரெடிட் கார்டு வாங்குறது இல்ல. அதையும் பிரிச்சு இஎம்ஐஸா கட்டுவோம். அப்ப ஈஸியா தெரியுறது இல்லையா அவங்களுக்கு? இப்போ 1 லட்ச ரூபான்னு சொல்றதை விட 12 மாசத்துக்கு நீங்க 10,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு 10,000 தானே அப்படிங்கிற ஒரு தன்மை. இது சுக்கிரன். இது எல்லாமே இது 2 வகையா சொல்லலாமா. யார் வீட்டுல தென்கிழக்கு மூலையில அக்னி இருக்க வேண்டிய இடத்துல அக்னி இல்லையோ, அதாவது யார் வீட்டுல சமைக்கிறது இல்லையோ, வெளியில வாங்கி சாப்பிடக்கூடிய ஜொமேட்டோ ஸ்விக்கி பழக்கம் இருக்கோ, அங்கேயும் இந்த கிரெடிட் கார்டோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இல்ல அக்னின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்குல கிச்சன் இல்ல, அங்க அக்னி இல்ல, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கிச்சன் இருக்கு அப்படிங்கிற வீட்லயும் இந்த கிரெடிட் கார்டு பழக்கங்கிறது இருக்கும். இல்ல தென்கிழக்குல நீச்ச பகுதி கிழக்கு பக்கமா பெரிய ஓப்பனிங் வச்சுட்டோம், காத்து உள்ள மாதிரி வச்சுட்டோம், தென்கிழக்குல ஏதோ குற்றம் பண்ணிருக்கோம்னா அங்கதான் கிரெடிட் கார்டு பிறக்கும். எல்லார் வீட்லயும் அடிச்சு சொல்றேன், கிரெடிட் கார்டு மூலியமா மாட்டிக்கக்கூடியவங்க எல்லார் வீட்லயுமே நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல பிரச்சனை இருக்கும். ஆனா வியாபாரத்துக்குன்னு கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்கல்ல, அது சவுத் வெஸ்ட். புரியுதுங்களா? அதுதான் வந்து தப்பான இடத்துல முதலீடு பண்ண வைக்கும், தப்பான இடத்த கூட சேர்ந்து வியாபாரம் பண்ண வச்சு அது மூலியமா கடல்ல தள்ளுறது சவுத் வெஸ்ட். புரியுதுங்களா? அப்ப இந்த இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத பார்த்து சரி பண்ணும்போது சமநிலை பிறக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதாவதுமா ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் சமநிலை. இந்த வாஸ்துங்கிற கான்செப்டே என்னன்னா, இது வந்து ஒன்றுக்கு ஒன்று மிகுதியோ குறைவோ இல்லாமல் பஞ்சபூதங்களும் எங்கே சமநிலையாக இருக்கோ அங்கே தான் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். சமநிலைங்கிறது சாதாரண விஷயங்கள். உங்களுக்கு கேட்கும்போது எல்லாம் சமமாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் சமமாக கொண்டு வர்றது தான் சிரமம். ஒரு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமானாலும் தாங்க முடியாது, சீத்தளம் சொல்லக்கூடிய குளிர் அதிகமானாலும் தாங்க முடியாது, வாயு அதிகமானாலும் தாங்க முடியாது. அப்போது இந்த பூமியில் மனிதன் உருவானதே ஏன்னா பூமியோட சீதோஷண நிலை, அதோட தட்பவெப்ப நிலை சமநிலையாக இருக்குது. அப்போ இது ஒரு உயிர் தோன்றி அது வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரமாகவும் கட்டமைப்பாகவும் இப்படி நம்ம மாறி நிற்கிறோன்னா அது சமநிலை தான். வாஸ்துங்கிறது ஒரு சமநிலையை வீட்டில் உருவாக்குறதுக்கு மட்டுமே. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் வாஸ்துவை பொறுத்தவரை. சார், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் இந்த காலி மனையை வந்து வாடகைக்கு விடுவாங்க, நிறைய பேர் வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அது வந்து ஓகே ரெண்ட்டுக்கு விட்டுறலாம் அப்படின்னு. இப்போ அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதனால அந்த இடத்தினுடைய ஓனருக்கும் பாதிப்புகள் ஏற்படுமா? நல்ல கேள்வி. இன்னைக்கு நிறைய இந்த விஷயங்கள்ல குழப்பம் இருக்குமா. அதாவது ஒரு இடம் வாங்குறாங்க, அந்த இடம் வந்து ஒரு கோடீஸ்வர திருக்குத்துள்ள ஒரு இடமா இருக்கலாம், அது நல்லா இருக்கும், அந்த இடம் வாங்கினா நம்ம பெரிய ஆளாக வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சில பேர் இடம் வாங்குறாங்க. சில பேர் ஒரு வீடு வாங்குறாங்க, அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை அந்த காலி மனையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸு அவங்கள பாதிக்குமா அப்படின்னா, அந்த மனை இல்லை அந்த வீடு யாரோட பேரில் இருக்கோ அவங்களுக்கு 15% 20% தான் அந்த வாஸ்துவோட தாக்கமோ அந்த வாஸ்துவோட நல்ல விஷயங்களோ வரும். கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் வெறும் 15% 20% தான் அவங்களுக்கு அந்த இது பாதிக்கும். அங்கே யார் அந்த மனையை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்கள தான் அது வந்து அதிகமாக பாதிக்கும். கண்டிப்பாக 75% to 80% அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எஃபெக்ட்ஸே தவிர அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு பாதிக்கும், ரொம்ப கம்மியாக பாதிக்கும். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து இன்னைக்கு சார் நான் வந்து ஒரு வடகிழக்கு மனை வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குது அந்த வடகிழக்கு மனை, என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லையே சார். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் மனைங்கிறது ஒரு காலி மனை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அது காலி மனை, அவ்வளோதான். அதுல இருக்கிற வாஸ்து உங்களை எந்த அளவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணாது. நீங்க அங்க ஒன்னும் ஒரு வீடு கட்டி போய் அந்த எனர்ஜியில நீங்க குடியிருக்கணும். இப்ப இந்த ரூம்ல நான் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல வெளியில மழை பெய்யுதுன்னா அது என்ன வந்து நினைக்கும்னு நான் சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே மாதிரி தான் நான் ஒரு காலி மனையை வாங்கி வச்சுட்டு அது கோடீஸ்வர மனையாவே இருக்கட்டும், அதை தொட்டு ஒரு கட்டடம் கட்டி நீங்க அங்க போய் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணாதானே அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களை பண்ணும். சும்மா ஒரு இடம் வாங்கி வச்சுட்டு நீங்க அது என்ன பண்ணும், நீங்கள் நாளை பின்னா ரீசேல் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர அது காலி மனையாக இருக்கிற வரைக்கும் காலி மனை தான். கண்டிப்பாக. அதே மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வரவங்க ரொம்ப பெரிய ஆளாகி வீடு கட்டி போயிட்டே இருப்பாங்க. இதுவும் அதுக்கு ஆப்போசிட் தான். அது அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு
வாஸ்து அமைப்புல இருக்கும். இவங்க குடியிருக்கிற வீடு, ஓனர் குடியிருக்கிற வீடு அவ்வளவு நல்லா இருக்காது. அப்போ அதே மாதிரி தான் அந்த வீட்டோட நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அங்க வந்து இருக்கிறவங்க நல்லா இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடே அவங்க பேர்ல நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல வீடு இருக்கும், ஆனா அதை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஒரு மோசமான வீட்டுல இருப்பாங்க. நான் போய் சொல்லுவேன், சார் இதோட நீங்க வாடகைக்கு விட்டுருக்க வீடு நல்லா இருக்கு, அங்க போய் இருங்க சார், இதை வாடகை கொடுங்க. இல்ல சார் அது சின்னதா இருக்கு, அது நமக்கு அவ்வளவு வசதிப்படாது. சார் வசதிங்கிறது ரெண்டாவது. நீங்க பார்க்க 3 குடுத்தனம் வந்து 3 பேரும் வீடு கட்டி போயிட்டாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்க வீடு, நீங்க அங்க போய் இருங்க, உங்களுக்கு சேஞ்ச் வரும், வேற வீடு வாங்கிட்டு நீங்க திருப்பி வந்துருங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு இந்த வசதினே பார்ப்பாங்களே தவிர கண்ணு முன்னாடி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், ஆனா அதை அவங்களால பிடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பேர் அப்படிங்கிறதுக்கு 15-20% அதை யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாதக பாதகமான விஷயம் வேலை பார்க்குமே தவிர ஓனர்ஸ் கிடையாது. பொதுவாக இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரியான டிசீசன் வந்துச்சு, இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சு, நோய்க்கே நான் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்லாம் நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம்ல சார். இதற்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வருங்கிறதையும் முன்கூட்டியே கணிக்க முடியுமா? 100% நோய்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் உண்டு. வாஸ்து புருஷன்னு சொல்லக்கூடியதே ஒரு ஹியூமன் பாடி தான். நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க பல இடங்கள்ல, அவர் கை கூப்பி கையை காலை மடக்கி படுத்திருக்கிற மாதிரியான படம் தான் வாஸ்து புருஷரோட படம். அவர் ஆக்சுவலாக வந்து பூமியை நோக்கி உள்டாவாக படுத்திருப்பார், ரைட்டுங்களா? குழந்தை படுத்துருக்கிற மாதிரி குப்பரை படுத்திருப்பார். அப்போது அந்த குப்பரை படுத்திருக்கக்கூடிய அந்த வாஸ்து புருஷரை வந்து அந்த நம்மளோட இடம்னு நம்ம 4 கல் ஊண்டி பிரிச்சிடணும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர். இடத்துக்கு தனி வாஸ்து புருஷர் இருப்பார், தனி எனர்ஜி. வீடுன்னு சொல்லக்கூடிய மதர்வால் உள்ள வீட்டுக்கு தனி வாஸ்து புருஷர் இருப்பார். இது சூட்சமம். அப்போது அவரோட தன்மைகளில் அந்த அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சோம்னா குறிப்பிட்ட அளவு தாங்குவார். சில வருஷங்கள் 2.5 வருஷம் அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்துருவார். அந்த எஃபெக்டை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவார். இதில் ரொம்ப சீக்கிரமாக பிரச்சனை பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அக்னிமா. சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு, பெண் மூளை இல்லையா, பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த பிரச்சனையை வந்து கொடுத்துருது இன்னைக்கு காலகட்டத்தில் என்னோட ரிசர்ச்சில். அப்போ தென்கிழக்கு சவுத் ஈஸ்டில் வரக்கூடிய செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம். இது பெண்களுக்கு மார்பகம் மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட வகையில் புற்றுநோய்களை கொடுக்குது. இது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். யாருமே சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு பக்கமாக செப்டிக் டேங்க் வைக்கவே வைக்காதீங்க. செப்டிக் டேங்க்னா ஈஸ்ட் சென்டர் கிழக்கு மத்தியிலையோ இல்லை வடக்கு பக்கமோ கொண்டு போயிருங்க. இது அக்னி, நெருப்பு. அந்த இடத்துல செவ்வாய் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம செப்டிக் டேங்கை வச்சோம் அப்படின்னா அது பெரிய இஷ்யூஸ் கொடுக்குது. புரியுதுங்களா? இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருது. இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய்களை கொடுக்குது. எல்லா வகையான நோய்களுமே தென்கிழக்கு கொடுத்துரும். ஆனால் நெருப்பு தான் நோயை விரட்டக்கூடிய விஷயம். நம்ம உடம்புல எவ்வளவு சூடு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோங்கிறது அர்த்தம். அப்போ அந்த நெருப்புக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா தான் எல்லா நோயுமே அந்த வீட்டில் தாக்கும். அப்போ அக்னி அப்படிங்கிறது எவ்வளோ சுத்தமாகவும் எவ்வளவு கரெக்டாகவும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நோய்கள் கம்மியாக தாக்கும். இது முதல் விஷயம். 2வது வடகிழக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை, இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே இல்லை ஆண்களுக்கு தலையில வரக்கூடிய ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்ஸாக இருந்தாலும் சரி, பிரெயினில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட விஷயமா, இது எல்லாமே நார்த் ஈஸ்ட் கார்னர் தான். அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வாஸ்து புருஷோட தலை இருக்கிற இடம். அந்த இடத்துல நம்ம வந்து வெயிட் அதிகமாக போட்டாலோ படிக்கட்டுகள் போட்டாலோ அங்கே தவறுகள் செஞ்சாலோ அது குழந்தைங்களோட குரோத்தை பாதிக்கும். குழந்தைங்களுக்கு அதிகமான நோய்களை திருப்பியும் கொடுக்கும். அந்த வீட்டோட தலைமகனுக்கு தலையில ப்ராப்ளம், தூங்க முடியாத விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். மெயினாக வடகிழக்கில் படிக்கட்டு போட்டால் அந்த வீட்டில் ஆண்களுக்கு, அதுவும் இளைய ஆண்களுக்கு 2 வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுமா. அது படிக்கட்டு, நார்த் ஈஸ்ட் படிக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்புறம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்ளம்னா அது வாயுவம் தான். மனநிலை பேதிக்கிறது,
இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து ஒரு மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு போகிறது, மெயினாக பெண்களுக்கு மனநிலை பாதிக்கிறது, இது எல்லாமே நார்த் வெஸ்ட் கார்னர். கண்டிப்பாக சவுத் வெஸ்ட் கார்னரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் காலை உடைக்கிறது, கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா அது வாஸ்து புருஷோட கால் இருக்கக்கூடிய பகுதி இல்லையா, அங்கே வந்து இந்த ரத்த புற்றுநோய் சம்மந்தப்பட்ட விஷயமும் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் அங்கே கொடுக்குது. காலில் பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே, கால் உடையிறது, கால் நடக்க முடியாமல் போகிறது, காலில் நரம்பு வீங்கிறது, இந்த மாதிரியான கால் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சவுத் வெஸ்ட் கார்னர் தான். ஆனால் இதில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, நடு பகுதி பிரம்மம், அது வாஸ்து புருஷனோட வயிறு, அந்த இடங்கள்ல ப்ராப்ளம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இது ரொம்ப சீக்கிரமாக அந்த வீட்டில் இருக்கவங்க லிவர் கிட்னியை பாதிக்குது. இப்போது அமெரிக்காலலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து பேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது மூணுக்குமே போகக்கூடிய படிக்கட்டை நடுவு பகுதியில் வைப்பாங்க. புரியுதுங்களா? வீட்டோட நடுவு பகுதியில் பிரம்மத்தில் படிக்கட்டு அமைப்பாங்க. அந்த பழக்கம், அதனால தான் அவங்க இதில் நிறைய லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அவங்கள வருது. இன்னொன்று, அந்த நடுவு பகுதியில் டாய்லெட் அமைக்கிறது. ஏன்னா வயிற்று பகுதியில் டாய்லெட் அமைக்கும் பொழுது அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய லெவலில், இது சும்மா பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கெங்கே இது இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக சார். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு நுழைஞ்சாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது, இந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இது இந்தந்த வாஸ்து அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மனம் ரீதியான நோய்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு காரணம் அப்படின்னா என்ன விஷயம்? இதுதான் நான் முதல் சொன்ன மாதிரி சமநிலை. புரியுதுங்களா? இந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த தட்பவெப்ப நிலையாக இருந்தாலும், இது சயின்ஸ் தான், வாஸ்துங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது வந்து நம்மளோட காற்றும் வெளிச்சமும் ஒரு வீட்டுக்குள்ளே எந்த பக்கத்துலேருந்து வந்தால் எப்படி நிறைஞ்சிருந்தா நம்ம அங்கே நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக். இது பிராணா அண்ட் ஆகாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சூட்சுமமான விஷயத்த, காற்று வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாது, அது ரெண்டும் கரெக்டாக வரும்பொழுது அந்த இடத்துல பிராணசக்தின்னு ஒன்று உருவாகும். ஆகாசத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டும் கலக்கும் பொழுது தான் அங்கே அந்த சமநிலைங்கிறது உருவாகுது, அங்கே வளர்ச்சி ஏற்படுது. இதுதான் பேசிக். அப்போது அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம்தான். நான் முதல் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட், இந்த இன்னொன்று என்னென்னா, தேவையில்லாத சாமான்களை நிறைய வீட்டில் போட்டு வச்சாலும் இந்த அடைப்புகள் அங்கங்கே இருந்தாலும் அதனாலேயும் ஸ்ட்ரெஸ் வரும். வீடு அடைசலாக இருக்குது, வெளியிலேருந்து காற்றோ வெளிச்சமோ வரலை அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் மெயினாக வீட்டில் மனம் சார்ந்த விஷயம், மனசில் பிரச்சனைனா அது சந்திரன் இருக்கக்கூடிய வடமேற்கு தான். அந்த வாயுவம்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஏதாவது சிக்கல், அழைச்சிட்டோம், அது வழியாக காற்று வரலை, இல்லை அந்த இடத்துல தவறாக ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு பாரமாக இருக்கும். என்னன்னே தெரியல, ஒரு குழப்பம், இது ரைட்டா அது தப்பா, அப்படியே சொல்லுவாங்க, சார் என்னன்னே தெரியல சார், ஆனால் ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது சார். அந்த குழப்ப நிலைங்கிறது சந்திரன் குழம்பி இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான். பொதுவாகவே வந்து எந்த குத்தமாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு மனசை தான் பாதிக்கும் வாஸ்துவை பொறுத்தளவு. அப்போது அதுதான் அந்த சமநிலை இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அது ஈசான்யமோ வாயுவோ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வீட்டில் வரக்கூடியது, கிடையாது சார். நம்ம இதற்கு முன்னாடி இந்த ஆதி காலத்து பழங்கால வீடுகள் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஓப்பனாக வச்சு விட்டுருக்கிறது, துளசி செடி வச்சுருக்கிறது, வாசலில் திண்ணை வச்சுருக்கிறது, முச்சந்தி முத்தம் வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போது அது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலை. அப்படி நம்ம வாஸ்துல சில மறந்த பழக்கங்கள் ஏதாவது இருக்கா சார்? நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு செட்டிநாடு வீடு அளவுக்கே போக வேணாமே, முத்தம் திண்ணை அதெல்லாம் இன்றைக்கி வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்ச பழக்கங்களே நிறைய நம்ம இன்னைக்கு செய்கிறதில்ல. ஆளே கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு. அதில் ஒரு 2-3 உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம் இல்லை, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீட்டில் செஞ்சது இன்றைக்கி நம்ம செய்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய பழக்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வரும்போது சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது வீட்டில் நடந்தா, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஒரு யாராவது வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா காரியம் பண்ணிட்டு சுண்ணாம்பு அடிப்பாங்க. அப்போது அந்த லைம் ஸ்டோன் சொல்லக்கூடியது, அதை எடுத்து அதை அவிச்சு வரக்கூடிய அந்த சுண்ணாம்புக்கு
பதிவுகளை அழிக்கும் தன்மை உண்டு. ஓகே, புரியுதுங்களா? அப்போ அந்த சுண்ணாம்பு அடிச்ச வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட் ஹவுஸ். நம்ம நம்ம இப்போ சொல்றோம்ல, பவர்ஃபுல் பில்டிங் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது ஒயிட் ஹவுஸ் தான். அப்போ அந்த சுண்ணாம்பு அடிக்கும் போது அந்த வெள்ளைன்னு அந்த வீடு இருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். நீங்க உங்களோட சின்ன வயசுல சுண்ணாம்பு அடிச்ச வீடு பார்த்திருக்கீங்களா தெரியல. பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது அந்த பழைய பதிவுகள் எல்லாம் நீங்கி ஒரு புது தன்மையை கொடுக்கும். ஓகே, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, பரவாயில்ல, அடுத்து நம்ம இதுல இருந்து மீண்டு வரணும், அடுத்தடுத்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கும். பதிவுகளை அழிக்கும். சுண்ணாம்பு வெள்ளை கலரு, அது வந்து நீர்நிலை பக்கத்துல இருக்கிற கல்லு லக்ஷ்மி கடாட்சியமான ஒரு விஷயம். இன்னைக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் எண்ட கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அது பல வருஷமா நீடிச்சிருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதாம்மா, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது. அது தனி கலை. அந்த சுண்ணாம்பு எடுத்துட்டு வந்து அதை வந்து ஊற வைக்கணும். தண்ணியில ஊற வச்சு அதை அப்படியே பபுள்ஸா ஒரு இவ்வளவு நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அதை கலக்கி அது கூட சாந்து ஃபெவிகால் சேர்த்து அதை அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதுக்கு மேல வேற வண்ணங்கள் பூசுவாங்களே தவிர சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. அந்த பழக்கம் நம்மளை விட்டு முழுமையாவே போயிடுச்சு. ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் அடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மலாம் பார்த்த விஷயம் தான். சுண்ணாம்பு அடிக்கிறதுங்கிறது எல்லாம் செஞ்ச விஷயம் தான். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல செய்யறாங்க. ஆனா நகரப்புறங்கள்ல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு என்னை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் புது வீடு கட்டும் பொழுதாவது ஒரு கோட்டு சுண்ணாம்பு நல்லா கொடுத்துட்டு அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அப்போ அந்த சுண்ணாம்பு வீட்டுல சேரும் பொழுது அது ஒரு நல்ல, அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வஸ்து அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான். அப்போ வஸ்துனா பொருட்கள்னு அர்த்தம். எந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கட்டுமானங்கள் செய்யும் பொழுது நமக்கு வளமை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பேஸ் கான்செப்ட். அதுல இருந்து வந்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்ப கட்டுமான பொருட்கள், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தான் வலு அதிகம், பவர் அதிகம். புரியுதுங்களா? அப்ப அதுல வரும் பொழுது இந்த சுண்ணாம்பு பூசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு இருந்தது. இப்ப இல்லை. அட்லீஸ்ட் நான் சஜஸ்ட் பண்றது உங்களோட பூஜை அறைக்கு மட்டுமாவது நீங்க வந்து சிப்பி சுண்ணாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப ரேரா கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி. அது எப்படின்னா, இது கல்லு கிடையாது, சிப்பிகள் இருக்குல்ல, அந்த சிப்பிகளை கொண்டு வந்து அதை சுண்ணாம்பு காவால வச்சு அவிச்சு அதுல இருந்து வரக்கூடிய சுண்ணாம்பு. அதிகாலங்கள்ல வாக்கு சொல்றாங்க இல்லையா, அவங்க சிப்பி சுண்ணாம்பு தான் வெத்தலையில போட்டு சொல்லும் பொழுது அவங்க வாக்கு பழிக்கும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து. அந்த சிப்பி சுண்ணாம்பு அட்லீஸ்ட் உங்க வீட்டு பூஜை அறைகளுக்கு அடிச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயம். புரியுதுங்களா? நான் அந்த வைப்ரேஷன் எனர்ஜி அதுக்கெல்லாம் போக விரும்பல. அது இருக்கிற இடத்துல வளமை இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து சுண்ணாம்பு பத்தின விஷயங்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு வீட்டில் மரம், உட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதோட பயன்பாடு எவ்வளவு குறைஞ்சு போச்சு. சொல்லப்போனால் உட்டே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றது கிடையாது. உட்டுங்கிறது, மரம் அப்படிங்கிறது குரு. புரியுதுங்களா? குருன்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர், பிரகஸ்பதியோட அம்சம் நிறைஞ்சது. அதுதான் பெரும்பணம். ஒரு வீட்டில் மர வேலைப்பாடுகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அது செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது அறுதிட்டு நான் சொல்லக்கூடிய உண்மை. இதுக்கு எடுத்துக்காட்டுகள் நீங்க போனீங்கன்னா தொட்டி வீடுகள் தான், காரைக்குடி தொட்டி வீடுகள் தான். அங்க எந்தெந்த இடத்துல உட் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது நம்மளோட மெயின் நிலக்கதவு. எல்லா ஜன்னல்களோட சுத்தி வரக்கூடிய பார்டரும் ஜன்னல்களும் உட்ல வரும். அவங்க உத்தரம்னு சொல்லிட்டு பனைமரத்து உத்தரம் வச்சுதான் அதுக்கு மேலதான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம படிக்கட்டுகளையே அவங்க மரத்தால தான் செஞ்சிருப்பாங்க. அங்கங்க மரத்தூண்கள் வச்சிருப்பாங்க. எவ்வளவு உட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு உட் ஒர்க் வீட்டுக்குள்ள செய்வாங்க. மரத்துல தான் எல்லா பர்னிச்சர்ஸுமே இருக்கும். இன்னைக்கு ஒரு வீடு கட்டும் பொழுது எந்த இடத்துல நம்ம மரம் யூஸ் பண்றோம் சொல்லுங்க? கண்டிப்பா மெயின் டோர் கூட நீங்க ஸ்டீல் வந்துருச்சுமா. இன்னைக்கு ஸ்டீல் டோர் தான் எங்க பார்த்தாலும் யூஸ் பண்றாங்க. செக்யூரிட்டி சொல்றாங்க, ரைட்டுங்களா? அதுக்கு நான் எகெயின்ஸ்ட். அதாவது ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து சனியோட அம்சத்தில் வரக்கூடியது. மெயின் டோர், சிம்ம வாசல்ங்கிறது மரத்தால தான் வைக்கணும். அட்லீஸ்ட் வாசலாவது மரத்தில் வைங்க, ஸ்டீலுக்கு போகாதீங்க அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது விண்டோஸ் பூராமே பிவிசி. புரியுதுங்களா? மற்ற எல்லாம் காங்கிரீட்டு. சோஃபா முதற்கொண்டு உட்டு கிடையாது. ஸ்டீல் சோஃபாஸோ இல்லை ரெக்ஸின்ல வரக்கூடிய சோஃபாஸோ தான் யூஸ் பண்ணுறோம். உட்டுங்கிற விஷயமே வீட்டில் இல்லை. மர வேலைப்பாடுகள் டோட்டலாவே இன்னைக்கு மர வேலைப்பாடு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஆசாரி 2 ஆசாரி வீட்டுல வந்து மொத்த
மொத்தமா மரத்தை எடுத்து வந்து போட்டுருவாங்க. அவங்க செய்வாங்க, ஒரு இடமா செஞ்சு மாட்டுவாங்க. புரியுதுங்களா? ஒரு 10 நாள் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து மர வேலைப்பாடு பார்ப்பாங்க. விஸ்வகர்மா ஆசாரிகள்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு அவங்க கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாம் ரெடிமேடா கிடைக்குது, நேரா வாங்கிட்டு வரோம், நம்ம மாற்றோம். இன்னைக்கு சென்னையில பிவிசி மட்டுமே தான் செய்யறாங்க, உட்டே கிடையாது. டோர்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. உட்டன் ஃபர்னிச்சர் மேல இருக்கக்கூடிய கிரேஸு கூட ரொம்ப கம்மியாச்சு. சோஃபாவாவது வுட்ல வைங்க அப்படிங்கிறத என்னோட. இப்போ இது வுட்டு டோட்டலாக மாறி போச்சு. மூணாவது, இந்த பூஜை அறைன்னு சொல்றோம் இல்லையா, பூஜை அறைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அப்படி வச்சிங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்று ரூமா பண்றோம், பெருசா பண்ணிட்டு அதுல வந்து நம்ம நிறைய போட்டோஸ், அது இது போய் இடத்துல எல்லாம் அந்த போட்டோஸ் எடுத்து வந்து வைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்மளோட கல்ச்சர்ல என்னன்னா, பூஜை அறைக்குள்ள என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனிப்பா இருப்பாங்க. எங்க முன்னோர்கள் எல்லாமே எக்காரணத்தை கொண்டு இரும்பு பூஜை ரூம்குள்ள வந்துடக்கூடாது, இரும்பால் ஆன விஷயங்கள் எதுவுமே பூஜை ரூம்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு அருவா எடுத்துட்டு வந்து தேங்காவை உடைச்சா கூட உடனே அந்த அருவாவை வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னால் இரும்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல தெய்வம் ஆகர்ஷணம் ஆகாது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன் இன்னும் சொல்ல போனா, பூஜை அறையில நம்ம சாமி படம் மாற்றோம் இல்லையா, அந்த ஆணி கூட காப்பர் ஆணி தான் யூஸ் பண்ணுவோம். இரும்பால் ஆன ஆணி யூஸ் பண்றது சார். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கோவில்கள்லயும் நம்ம அந்த அருவா ஐயனார் இவங்களுக்கு எல்லாம் கோவில்ல அது காவல் தெய்வமா, வீட்டுல காவல் தெய்வம் வச்சா கும்பிடுவீங்க கிடையாது. காவல் தெய்வத்துக்கு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, அம்மனுக்கு திரிசூலம் அது இரும்புல செஞ்சா கொண்டு போய் வைப்பீங்க. இரும்புல இருக்கிற திரிசூலம் வெளியே இருக்கும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்குள்ள இரும்பாலான விஷயங்கள், நான் சொல்றது கருவறைக்குள்ள இரும்பாலான விஷயங்கள் எதையுமே உள்ள கொண்டு போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அது வெள்ளியாலேயோ தங்கத்தாலேயோ இல்ல தாமரத்தாலேயோ இல்ல பிரான்ஸாலேயோ பித்தளைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க செய்வாங்களே தவிர இரும்பு எக்காத்த கொண்டும் எதை கொண்டும் அந்த கருவறைக்குள்ள போகாது. இரும்ப நம்ம பூஜை ரூம்ல எவ்வளவு கம்மி பண்றோமோ அவ்வளவு நல்லது. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டோல வரக்கூடிய பின்னாடி தகடு வைக்கிறோம்ல, அது ஸ்டீல்ல வருது. நாங்கெல்லாம் வந்து காப்பர் பிளேட்டு தான் ஒரு போட்டோக்கு பின்னாடியும் வச்சு செய்வோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், இரும்பாலான விஷயங்கள் பூஜை ரூம்குள்ள வருது. அதையும் தவிர்க்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச பழக்க வழக்கங்கள் தான். இப்ப அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை. இன்னும் நிறைய இருக்குமா, இன்னும் நிறைய இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம இப்போ வீடு கட்டுற விஷயங்கள்ல சொல்றேன், நம்ம வாழ்க்கை நடைமுறையில ஃபாலோ பண்ண விட்டது எவ்வளவோ இருக்கு. வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம பண்ண விஷயங்கள் இப்ப பண்ணாம இருக்கிறது எவ்வளவோ இருக்கு. சங்கு ஸ்தாபிதம்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் பண்றது கிடையாது. அதாவது நீங்க பழைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா உள்ள சங்கு என்டர் ஆகும்போது சென்டர்ல சின்னதா வெளியே நீட்டிட்டு இருக்கும், அது அழகா இருக்கும். அப்ப அதுல கால் மேய்ச்சிட்டு வரதோ அந்த, அதாவது கீழ் சங்கு மேல் சங்கு ரெண்டு வைப்பாங்க. கீழே ஒரு சங்கு இருக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட்ல மேல பாத்தீங்கன்னா மேலேயும் அதே மாதிரி சங்கு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பார்க்க முடியறது இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மாறி போச்சு. அந்த இடத்துல அந்த ஒரு ஒளி அந்த சங்குல இருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ ஏதாவது உள்ள வருது போகுது அப்படின்னா கண்ணாடிகள், சுத்தமான கண்ணாடிகள் நல்லா யூஸ் பண்ணாங்க. நிறைய இடங்கள்ல எங்கெங்க கண்ணாடியை வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாங்க. அந்த கண்ணாடி பிரயோகம் இப்ப இல்லை. நிறைய மாறி போச்சு, நிறைய மாறி போச்சு. ஃப்ளோரிங் பண்றோம்ல, ஃப்ளோரிங் பண்றதுலேயே நிறைய இப்போ மாறி போச்சு. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் இருந்தது, இல்ல இந்த இது போடுவாங்க, ஒரு வகையான பெயிண்ட் ரெட் ஆக்சைடு மாதிரி ஒன்று போடுவாங்க, அப்படியே செவப்பா இருக்கும் தலை ஃபுல்லா, அது போடுவாங்க. இல்ல சிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா மண் தரைகள் நல்லா இருந்தது, மண் தரைகளை போட்டு அமுக்கி 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 பண்ணுவோம். உட்டன் ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் இருந்ததுமா நம்ம. இப்போ ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே மாறி போச்சு. அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்லேயே நிறைய விஷயங்கள் நமக்கு மாறி போச்சு. பட் அட்லீஸ்ட் உட்டுவாது நிறைய இன்னைக்கு யூஸ் பண்ணி பழகுங்க, அது ஒரு பெரிய லெவல்ல சேஞ்சு தரும். வென்டிலேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரியான விஷயங்களையாவது நம்ம செய்வோம். நான் அடுத்தடுத்து பதிவுல இன்னும் நிறைய சொல்றேன். கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் நமக்கு காரணம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான வாஸ்து அமைப்புகள் தான் உணர்த்துது அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான தெளிவான தீர்வுகளை இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். நன்றி.